வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குருவே துணை. பிரபஞ்சம் முழுவதும் நிறைகிறோம். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அவரவர்கள் அவரவருடைய பரு உடலுக்கு காப்பு போடுங்க. வீட்டை சுற்றி காப்பு, வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு காப்பு, அவரவர்கள் வசிக்கும் தெருவை சுற்றி காப்பு, நாடி சுத்தி பிராணாயாமம். இன்றைக்கு நாடி சுத்தி பிராணாயாமத்துல ஒரு மந்திரம் சொல்லி தர போறேன். இடது பக்கம் மூச்சை இழுக்கும் பொழுது அன்பு என்று சொல்லிக்கொண்டே மூச்சை இழுங்க. விடும் பொழுது அமைதி என்று மனதால சொல்லிக்கொண்டே மூச்சை விடுங்க. இன்றையிலிருந்து நமது எண்ணத்தில் இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிடம் கூட இல்ல, ஒவ்வொரு நொடியும் நாம் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை வைத்துக் கொள்வது, நேர்மறை எண்ணங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எப்படி தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வகுப்பு மாறிட்டு வருது. இன்றைக்கு வகுப்பு நேர்மறை எண்ணங்களை ஒவ்வொரு நொடியும் நான் எப்படி தக்க வைத்துக் கொள்வது. ஸ்டார்ட் பண்ணுங்க. மூச்சை இழுக்கிறீங்க. அன்பு அன்பு உள்ளே போகிறது காற்று ரூபத்தில். அமைதி வெளியே வருகிறது. என் உள்ளில் உள்ள தெய்வீக அமைதி வெளியே வந்து அந்த காற்றை சுவாசிப்பவர்கள் அனைவருக்கும் அந்த அமைதி தவழ்ந்து செல்கிறது. இந்த எண்ணத்தோட பிராணாயாமம் பண்ணுங்க. மீண்டும்
மூச்சை இழுக்கிறப்ப அமைதி உள்ளே செல்கிறது, அன்பு வெளியே வருகிறது. அன்பு உள்ளே செல்கிறது, அமைதி வெளியே வருகிறது. அமைதி உள்ளே செல்கிறது, அன்பு வெளியே வருகிறது. அன்பு உள்ளே செல்கிறது, அமைதி வெளியே வருகிறது. அமைதி உள்ளே செல்கிறது, அன்பு உள்ளே வருகிறது, வெளியே வருகிறது. ஏன் அன்பு உள்ளே போகுது, அமைதி வெளியே வருது. மீண்டும் அமைதி உள்ளே போகுது, அன்பு வெளியே வருகிறது. இப்படியே உங்களுடைய பஞ்சபூதத்தில் உள்ள காற்று, மூச்சை இழுக்கும் போது காற்று வேலை பார்க்குது. மூக்கு குரு. அப்ப குரு என்ற கோளையும் பஞ்ச பௌதீகத்தில் காற்றையும் இணைக்கிறீங்க. காற்று அன்பு மயமானது. அன்பான காற்று உள்ளே போச்சுன்னா அங்க உள்ள தெய்வீக அமைதி தானா வந்துடும். அந்த அமைதி காற்றை நீங்க வெளியில விடுறீங்க. மீண்டும் காற்றுல இருக்கிற அமைதியை எடுத்துக்கிட்டு உள்ள போறீங்க. வெளியில வரப்ப அன்பா வரீங்க. இப்படி பிராணாயாமம் இன்றையிலிருந்து செய்யும். தண்டுவடை சுத்தி தண்டுவடை சுத்தியும் அப்படித்தான். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம், துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இது மாதிரி ஒரு 3 தடவை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் மௌனமா செய்யறோம். ஃபர்ஸ்ட் மௌனத்துக்குள்ள உட்கார்ந்து செய்யறோம். இப்ப மூச்சை இழுக்கிறீங்க. மூலாதாரத்துல இருந்து மூச்சை இழுத்துக்கிட்டே போறப்ப வாழ்க சொல்லிக்கோங்க. தண்டுவடை சுத்தி மூச்சை விடும் பொழுது வளமுடன் சொல்லிக்கோங்க. மூச்சை இழுக்கும் பொழுது வாழ்க, விடும் பொழுது வளமுடன். ஏன் வார்த்தைகள் மாறுதுன்னா, அங்க குரு என்பவர் மூச்சை இழுக்கும் பொழுது பிராணாயாமம் செய்யறப்ப மூச்சை இழுக்கும் பொழுது நீங்க இறைலயத்தோட வாழணும், இயற்கையோட வாழணும்னு விதி. நம்மெல்லாம் விதி இதுதான், இயற்கை விதி. இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும். அப்ப நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றோம்? மூக்குங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பிராணாயாமம் செய்யறோம். வெளியில இருக்கிற காற்று மண்டலத்தை, பிராணவாயுவை உள்ளிழுக்கிறோம். இதுதான் விஞ்ஞானப்படியும் மெய்ஞானப்படியும் நடக்குது இயற்கையில. அப்ப காற்று என்ற பௌதீகம் அன்பை சுமந்து கொண்டு திரியுது. அப்ப அன்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா இயற்கையோட இணைந்த வார்த்தை அதுதான். அப்ப இணைக்கிறப்ப இந்த மூக்குங்கிற குருவையும் நீங்க இணைக்கிறீங்க, கோள்கள். அப்ப இயற்கையோடு இணைகிறப்ப அதுக்குரிய சொல் தான் சொல்லணும், வேற சொல் சொல்லக்கூடாது. சொன்னா பலிக்காது, லேட் ஆகும். அப்ப ஒரு பௌதீகத்தையோ ஒரு கோளையோ நினைத்து வாழாத நேரமோ நிமிடமோ நொடியோ இல்லை. அதற்குரிய வார்த்தைகள், அதற்குரிய எண்ணத்தை வைத்து செய்யும் பொழுது எல்லா தவமுறைகளுமே வெற்றியை தான் கொடுக்கணும். இது விதி. அதனாலதான் பிராணாயாமம் செய்யறப்ப காற்றின் குணமான அன்பை உள்ளே இழுக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற தெய்வீக அமைதியை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றோம் மூச்சை வெளியில விடும் பொழுது. அதே மாதிரி தண்டுவடை சுத்தியில உள்ளுக்குள்ளே இயங்குது, இது வெளியில எதுவுமே இல்லை.
தண்டுவட சுத்தில நீங்க மூச்சை உள்ளேயே இழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க. அப்ப உங்களுக்குள்ளே ஒரு வாழ்த்து. மூச்சை இழுக்கும் பொழுது வாழ்க, மூச்சை துரியத்திலிருந்து மூலாதாரத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது வளமுடன். வாழ்க்கைன்ற அலை இயக்கம் இழுன்றப்பவே தலையினுடைய மேலெண்ணம், நாக்கினுடைய மேலெண்ணம், தலை உச்சியில இருக்கிற செல்களை ஆக்டிவேட் பண்ணுது. துரியத்தை ஆக்டிவேட் பண்ணுது வாழ்கன்றப்ப. அப்ப நீங்க வாழ்கன்னு சொல்லும் பொழுதே தலை உச்சிக்கு போறப்பவே நீங்க வாழ்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 2 விதமான அலை இயக்கம் அங்க மோதுது. உங்க மனமும் மோதுது, உங்க உடல் செல்களும் அங்கே மோதுகிறது துரியத்தில். வளமுடன் அப்படின்னு சொல்றப்ப மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். நல்லா சொல்லி பாருங்க. வாழ்க்கைன்னா துரியம் ஆக்டிவேட் ஆகும், வளமுடன் சொல்றப்ப மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். சாமிஜி அவர்கள் இந்த மந்திரம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இயற்கையிலேயே அவருக்கு வந்த வார்த்தைன்னு சொல்றாங்க. அப்ப துரியமும் மூலாதாரத்துக்குள்ளேயும் தண்டுவடை சுத்தி நீங்க எப்ப வாழ்க வளமுடன் யாரை பார்த்து சொன்னாலோ, மனசுக்குள்ள சொன்னாலோ, நீங்க வாழ்க்கைன்னு சொல்ற போது துரியம், வளமுடன் சொல்றப்ப உங்களுடைய மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஒரு தெய்வீக அமைதி உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால வாழ்க்கை வளமுடன் சொல்றவங்கள பார்த்து யாரும் கோவப்பட மாட்டாங்க. கோவப்பட்டா கூட அந்த தப்பு நான் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப தண்டுவடை சுத்திக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க. அப்ப மூச்சை இழுக்கும் பொழுது வாழ்க, மூச்சை மூலாதாரத்துல விடும் பொழுது வளமுடன் நம்ம சேர்த்துக்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அருள் தந்தை அவர்களே, இங்கு சூக்குமமாக எழுந்தருளி நமது அனைவருக்கும் தவத்தை, தவ ஆற்றலை பகிர்ந்து அளிப்பார்களாக. அருள் தந்தை அவர்களே, இங்கு சூக்குமமாக எழுந்தருளி தவ ஆற்றலை, தவ நுணுக்கங்களை, தவத்தின் குணத்தை நம் அனைவருக்கும் பகிர்ந்து அளிப்பார்களாக. ஆகினேன். ஆகினை. ஒரு ஊசியை துளைப்பது போல், ஒரு ஊசியானது பழத்தை துளைப்பது போல் மெதுவாக ஊடுருவி 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 உள்ளே செல்லலாம். ஆகினை.
ஆகினேயனுடைய திரையில் ஒரு வண்ணம் இருக்கிறது. நீங்க நல்லா தியானம் பண்ணும் பொழுது இந்த வண்ணமும் தெரியும். இண்டிகோ ப்ளூ என்று சொல்வார்கள். பக்தி மார்க்கத்துல கிருஷ்ண பரமாத்மாவின் உடல் நீல நிறமாக காட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணம் என்றாலே இருட்டு. ஆனால் பூமியின் மேற்பகுதியில் சுத்தவெளியினுடைய இருட்டானது பிரதிபலிக்கும் தன்மையோடு வரும் பொழுது பூமியில் இருக்கும் கோள்களின் கதிர்களுக்கு ஏற்ப பூமியில் ஏற்படும் பிரதிபலிப்புக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. இருட்டு தான் இருந்தாலும் அது நமது உடலில் உள்ள மையங்களோடு தொடர்புடையும் பொழுது ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு நிறத்தோடு அது மிளிர்கிறது. சுத்தவெளி என்ற ஆற்றல் மிளிர்கிறது. அந்த நிறமானது புருவ மத்தியில் இண்டிகோ ப்ளூ என்ற ஆங்கிலத்திலும் கருவண்ண நீல நிறம், கருவண்ண நீல நிறத்தோடு அங்கே இருப்பதை உணரலாம். ஒரு டெய்லி ஷீட் கேலண்டர்ல இன்றைய தேதியை நம்ம கிழிக்கிறோம்ல, எப்படி கிழிக்கிறோங்க? அந்த ஒரு லேயரை மட்டும் எடுத்து மெல்ல கிழிப்போம். டெய்லி ஷீட் அது மாதிரி அங்கே ஒரு லேயர் ஓப்பன் ஆகிறத பாருங்க. அழகா ஒரு பேப்பரை எப்படி கிழிக்கிறோமோ ஒரு டெய்லி ஷீட்டை எவ்வளவு அழகா நம்ம மெல்லமா ஓப்பன் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு செகண்ட் ஆகும்? அந்த செகண்டே உங்களுடைய அங்கே இருக்கும் மறைந்திருக்கும் வண்ணத்திரை அப்படியே இது ஓப்பன் ஆகுறத கவனிங்க. ஆகுனா அருள் தந்தை அவர்களின் புருவ மத்தியை பாருங்க மனதால. குருவினுடைய புருவ மத்தியை பாருங்க. நம்மளோட புருவ மத்தியை கவனிங்க. நல்லா அழுத்தம் தெரியுது பாருங்க. குருவினுடைய உள்ளங்கையை கவனிங்க. வலது உள்ளங்கையை அவரவர்களுடைய ஆக்னா சக்கரத்தை கவனிச்சுக்கோங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரெண்டையும் நினைக்கணும். குருவோட உள்ளங்கை, உங்களுடைய புருவ மத்தி. குருவோட உள்ளங்கை, உங்களோட புருவ மத்தி. வலது கை, வலது உள்ளங்கையை மட்டும் நினைங்க. சாமிஜியுடைய வலது உள்ளங்கை, உங்களோட புருவ மத்தி. ரெண்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ட் ஆகுது பாருங்க. ஒரு தொடர்பு வருது பாருங்க. உள்ளார்ந்த தொடர்பு, உள்ளார்ந்த தொடர்பு. குருவின் கைகளில் இருந்து, உள்ளங்கைகளில் இருந்து அவருடைய கையில் உள்ள சக்ரா வழியாக நமது ஆக்னா என்ற சக்கரத்திற்குள் தெய்வீக ஆற்றல் பாய்வதை உணர்கிறோம். குருவினுடைய வலது உள்ளங்கை அருள், குருவின் இடது உள்ளங்கை பொருள். அருளும் பொருளும் பெற்று
இனிதே வாழ வேண்டும் என்பதே அருள் தந்தை அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ அருளை வாங்கிக் கொள்ளலாம். ஆகினை ஆகனா என்ற கடலுக்குள் நீந்துகிறோம். புருவ மத்தியில போயிட்டே இருங்க. குருவின் நெற்றியிலிருந்து நமது நெற்றிக்கு ஒரு அருளாற்றல், குருவின் வலது கையில் இருந்து நமது நெற்றிக்கு ஒரு அருளாற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வாங்கிக்கிட்டோம். இப்ப உள்ள கொண்டு போய் திணிச்சுக்கங்க. புருவ மத்திக்குள்ள போங்க. உள்ளே ஊடுருவி 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 செல்கிறோம். நல்ல அதிர்வு தெரியுது பாருங்க. ஆக்னை சக்கரம், மெதுவாக உயர்ந்து துரியம். நமக்கு தலைக்கு ஒரு கிரீடம் வைத்தா அந்த கிரீடம் போய் எங்க உட்காரும்? காதுக்கு மேல, 2 காதுகளுக்கும் மேல நெற்றி பொட்டுல போய் உட்காரும் அந்த கிரீடத்தோட விளிம்பு. அந்த விளிம்ப நினைங்க. காதின் மேல் பகுதி, நெற்றி பொட்டின் ஆரம்ப பகுதி. அங்கிருந்து அப்படியே வலச்சுழலா சுற்றி வாங்க. அந்த இடத்துல இருந்து சுற்றி 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 தலை உச்சிக்கு வாங்க. உள் பக்கமாகவே 2 காதுகளுக்கு மேற்பகுதி, நெற்றி பொட்டியின் ஆரம்ப பகுதியிலிருந்து மனதுக்குள்ள சுத்துங்க. துரிய தீட்சை நம்ம அப்படித்தான் வாங்கியிருப்போம். துரிய தீட்சை ஆசிரியர்கள் கபாலத்தின் வெளிப்பக்கமாக கொடுத்தாங்க. நீங்க அந்த சுத்த உள்ள சுத்துங்க. ஜோதியும் சுடரும் நீதானே, தூயவனே சிவபெருமானே என்று பக்தி மார்க்கத்தில் பாடுவார்கள். ஜோதியாகவும் சுடராகவும்
தூயவனாகவும் இருக்கும் துரிய நிலை. வள்ளலார் இதையே அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறார். துரியத்தின் நிறம் வயலட். தாமரை மலர் மலர்வது போல் துரியத்தில் இருக்கும் துரிய சக்கர இதழ்கள் மென்மையாக மலருவதை உணர்கிறோம். தாய் தந்தை செய்த சஞ்சித கர்மா அனைத்தும் துரிய செல்கள் மூலமாகவே விஞ்ஞானத்தில் மூளையின் செயல்கள் சஞ்சித கர்மாவை எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். மூளைதான் சஞ்சித கர்மாவை எடுத்து கொடுக்கும் ஒரு கருவி. கருமையத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வு அலைகளை மூளையே செயல் கருவியாக காட்டுவதால் செயல் கருவியை நாம் அமைதிப்படுத்தினால் கருமையத்தில் அதிர்வுகள் பிறந்தாலும் செயல் கருவி அமைதியாக இருந்தால் கருமையத்தில் இருக்கும் தேவையில்லாத சஞ்சித வினைகள் வெளிவர முடியாது. இதைதான் சாமிஜி அவர்கள் தேய்த்தழித்தல் என்று கூறுகிறார். துரிய சக்கரத்தின் நிலையானது தெய்வீகத்தில் இல்லை என்றால் நாம் அனுபவிக்கும் பல துன்பத்திற்கு காரணம் துரிய சக்கரம் தெய்வீக அமைதியில் இல்லாததே முழு காரணம். இந்த ஒரு வார வகுப்பு முழுவதும் நம்மளது கருமைய பதிவுகளில் சஞ்சித கர்மா எழுச்சி பெற்றாலும் எழுச்சி பெற்ற கர்மாவை அனுபவிக்காமலே தேய்த்து அழிக்க எல்லா தவத்திலும் இருக்கும் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறோம். காது மடலுக்கு மேலே நெற்றி பொட்டின் ஆரம்ப பகுதியில் இருந்து உள் பக்கமாக ஒரு வட்டம் சுழலுவது போல் சுழன்று 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 துரியம் சுழன்று தலை உச்சிக்கு வந்து நிற்கணும். மீண்டும் சுழலணும், மீண்டும் தலை உச்சிக்கு வரணும். இதுதான் உண்மையான துரிய நிலை. தலை உச்சி என்பது முடியும் இடம், ஆரம்பிப்பது நெற்றி பொட்டு. ஒரு கயிறை வச்சு சுத்துற மாதிரி பாவனை பண்ணி அப்படியே டவுன் பண்ணுங்க.
சாமி பாத்தீங்கன்னா டர்பன் கட்டுவாங்க. அது மாதிரி கட்டுங்க. விவசாயிகள் கட்டுவது போல், மகான்கள் கட்டுவது போல், விவேகானந்தர் கட்டியது போல், சாய்பாபா கட்டியது போல் நீங்களும் உங்களுடைய தலைக்கு ஒரு முண்டாசு கட்டிக் கொள்ளுங்கள். துரியம் இருகட்டும். துரியம் இருகட்டும். துரியத்தோடு சேர்ந்து சீனியல் சுரப்பியும் துடிப்பதை பாருங்க. துரியம் இருகட்டும். மனதால இருக்குங்க துரியத்தை. மனதால சுத்துங்க, மனதால இருக்குங்க. எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. நீங்க துரியத்தை இருக்க 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 உடல் நெகிழ்வு ஆகுது பாருங்க. தலை முதல் பாதம் வரை உடல் ரிலாக்ஸ் ஆகுது பாருங்க. துரியத்தை இன்னும் இருக்குங்க. இன்னும் டர்பனை டைட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு குறியீடு. மகான்கள் டர்பன் கட்டுறாங்க, விவேகானந்தர் டர்பன் கட்டுறாரு, சாய்பாபா துரியத்துல ஒரு முடிச்சு போட்டிருக்கிறாருன்னா இதெல்லாம் இதுதான். ஒரு இறுக்கத்தன்மை, அங்க ஒரு டைட்னஸ் வேணும். அது இருந்தாதான் உடல் நெகிழ்வு கொடுக்கும். இப்ப நெகிழ்வு கொடுக்குது பாருங்க. விவசாயி ஏன் அன்னைக்கு நிலத்துல விவசாயம் செய்யறப்ப அந்த டர்பன் கட்டினாருன்னா உடல்ல நெகிழ்வு தன்மை இருக்கணும். வெயில்ல வேலை பார்க்கறாங்க, நெகிழ்வு தன்மை இருக்கணும். அந்த உடல் தானாகவே நெகிழ்வு தன்மை அடைந்து வேக வேகமா வேலை பார்ப்பதற்காக கொடுத்த ஒரு டெக்னிக் அது. அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு துண்டு, உடம்ப தொடச்சுக்கலாம், முகத்தை தொடச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. வர்ம இறுக்கம், துரியத்தில் வர்ம இறுக்கம் கொடுக்கிறோம். நீங்க மனதால இருக்க 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 ஒரு டைட்னஸ் அங்க நீங்க கொடுக்க 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 தலை உச்சி பூவா மலர்றத பாருங்க. நாம கொடுப்பது காது மடலுக்கு மேலே நெற்றி பொட்டிலிருந்து வட்ட வடிவில் உள்பக்கமாக மனதால சுத்துறோம். அங்கதான் நம்ம சுத்துறோம். தலை உச்சி கூட போகல. ஆனா இங்க கொடுக்கிற இறுக்கம், ஒரு பூ வேணும்னா நீங்க காம்ப தாங்க புடுங்கணும். மேல இருக்கிற பூவை எடுத்தீங்கன்னா இதழ் வந்துடும். மெல்லமா போய் அது எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோ அந்த காம்பை மட்டும் எடுத்தீங்கன்னா பூ வந்துடும். இப்ப நம்ம காம்பை தான் டச் பண்ணிட்டு இருக்கோம், பூ கிட்ட போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம போகல, காம்பு கிட்ட நிக்கிறோம். அங்கதான் நீங்க டைட் பண்றீங்க, தொட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது நெகிழுது அப்படியே. என்னை எடுத்துக்கோயேன் அப்படிங்குது. நீங்க இன்னும் எடுக்கல, அந்த காம்பை வருடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் இருக்குங்க துரியத்தை. பூ நல்லா நெகிழ்ந்து வரட்டும்.
உடம்புல எவ்வளவு ஒரு ஆனந்த கூத்து நடக்குது பாருங்க. உடலுக்குள்ளதான் நம்ம மனம் இயங்குகிறது. உடலை விட்டு வெளியில போகவே இல்லை. கோள்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ நம்ம போகவே இல்லை இன்னும். அந்த துரியத்தில் இருக்கும் ஒரு பூ மலர்ந்து நெகிழ்ந்து நிற்கிறது. அந்த துரிய உச்சியை இப்ப நினைங்க. இப்ப நினைங்க துரிய உச்சியை. மலர்ந்த இதழ். ஒரு தண்ணியில தாமரை மிதந்து போனா எப்படி இருக்கும்? மலர்ந்த தாமரை. அது மாறி உங்களுடைய தாமரை இதழ் துரியம் எவ்வளவு ஆனந்தமா மிதக்குது பாருங்க. உடலில் இருக்கும் மன அழுத்தம் வெளியேறட்டும். எனது தலையிலும் உடலிலும் எனது பாதம் வரை உள்ள மன அழுத்தம் வெளியேறட்டும். மனப்பதட்டம், பயம், கோழைத்தனம் அனைத்தும் வெளியேறட்டும். எனது உடலில் வீரம் நிலை பெறட்டும். எனது உடலில் வீரம் நிலை பெறட்டும். மனப்பதட்டம், கோபம், பொய், களவு என்ற தீய குணங்கள் வெளியேறட்டும். எனது உடலில் தைரியம், வைராக்கியம், தன்னம்பிக்கை, வீரம் 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 நிலை பெறட்டும். எனது வாழ்க்கையை நான் வீரத்தோடு எதிர்கொள்வேன். எனது வாழ்க்கையை நான் வீரத்தோடு எதிர்கொள்வேன். இப்ப வைங்க சங்கல்பம் துரியத்துல. என் வாழ்க்கையை நான் வீரத்தோடு எதிர்கொள்வேன். என் வாழ்க்கையை நான் அன்புடன் பராமரிப்பேன். என் வாழ்க்கையை நான் அன்புடன் பராமரிப்பேன். என் குடும்பத்தாரை அன்புடன் பராமரிப்பேன். என் உலகை நான் அன்புடன் பராமரிப்பேன். என் உலகை நான் அன்புடன் பராமரிப்பேன். வீரத்தோட பறைச்சாற்றுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. அன்புடன் என் வாழ்க்கையை பராமரிப்பேன். அன்பை வெளிப்படுத்த வீரம் வேண்டும். கோழைத்தனம் இருந்தா அன்பு தெரியாது, வெளியில வராது. விவேகானந்தர் இந்த பாலிசியை தான் பின்பற்றினார். வீரத்தோடு பறைசாற்றினார். அதே வீரம் அருள் தந்தை அவர்களின் கம்பீரம். அருள் தந்தை நடந்து வந்தா எப்படி வருவார் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கம்பீரம், நடை, உடை, பாவனை. இன்று முதல் நான் ஒரு புதிய மனிதனாக பிறக்கிறேன். எனது மனதில் உள்ள தேவையற்ற அச்சம், பயம், கோழைத்தனம், வாழ்க்கையை நினைத்து கவலை அனைத்தும் தூள் தூளாகட்டும்.
அன்பான வாழ்க்கை வாழ்வேன். இயற்கையின் கருணையை வெளிப்படுத்துவேன். நான் வாழ்வது அன்பு வாழ்க்கை, ஆனால் வெளிப்படுவதோ கருணை. இந்த நேரம் நீங்க வைக்கிற எல்லா சங்கல்பமும் வெற்றி பெறும். உடல் நெகிழ்ந்து, மனம் நெகிழ்ந்து, துரியம் பூவாக மலர்ந்து, நீங்கள் தற்சமயம் உங்களது குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு சங்கல்பம் வைங்க. நீங்களே இறைவன், நீங்களே அன்பு, நீங்களே இயற்கை, நீங்களே கருணை. உங்கள் குடும்பத்திற்காகவோ, சமுதாயத்திற்காகவோ, உறவினர்களுக்காகவோ ஏதாவது ஒரு சங்கல்பம் இன்று முதல் 7 நாட்கள் வரை நீங்கள் வைக்கும் சங்கல்பம் பலிக்கணும். அந்த மாதிரி தவம் செய்யறோம் இன்னைக்கு. முக்கியமான சங்கல்பமா இருக்கட்டும், ஒரு 3 முறை சொல்லிக்கோங்க. வாழ்க்கைக்கு தேவைய அதி முக்கியமான சங்கல்பம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இயற்கை இந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த தடை இருந்தாலும் விலக்கி நமக்கு அருள் புரியட்டும். நிச்சயமாக இயற்கை எந்த நல்ல சங்கல்பம் இருந்தாலும் அதற்குரிய தடையை, கர்ம வினையை விலக்கி நமக்கு நன்மையே தரட்டும். நிச்சயமாக இயற்கை நமது நேர்மையான சங்கல்பத்தை நிறைவேற்ற எந்த தடை இருந்தாலும் விலக்கி நமக்கு நன்மையே தரட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். குழந்தைகளை வாழ்த்துகிறோம். உறவினர்களை வாழ்த்துகிறோம். நண்பர்களை வாழ்த்துகிறோம். தொழில் துறையில் தொடர்புடையவர்களை வாழ்த்துகிறோம். உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துகிறோம். இன்னல் புரிவோரை வாழ்த்துகிறோம்.
அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். வேலம்பாளையம் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். திருப்பூரில் உள்ள அனைத்து அறிவித்திருக்கோயில்களும் அனைத்து அறங்காவலர்களும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். இப்பொழுது தவம் புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அவர்களது அன்பு சங்கல்பமும் அவர்களது இயற்கை தேவையும் பூரணமாக பலிப்பதற்கு அவர்களது சங்கல்பம் பலிக்க வேண்டும். சங்கல்பம் பலிக்க வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் கரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்களும் செவிலியர்களும் வாழ்க வளமுடன். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் வாழ்க வளமுடன். மாநகராட்சி ஆணையர்கள், நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வளமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக்க மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக்க மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக்க மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். இந்த ஜூமில் இணைப்பில் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். இன்றையிலிருந்து 7 நாட்கள் மீண்டும் வகுப்புக்கு வரோம். இதுவரைக்கும் நாம் வெற்றி அடையாத வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிறைய இருக்கும். தவம் பண்ணுவோம், தற்சோதனை பண்ணுவோம். ஒரு சின்ன சங்கல்பம் கூட குடும்பத்துல நிறைவேறுவதற்கு தடை இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம்.
உதாரணம், குடும்ப ஒற்றுமை, திருமணம், வேலை வாய்ப்பு, திருமணமான பெண்கள் சின்ன மன வருத்தத்தோட திரும்பி வர்றது, நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு ஆண் குழந்தைகள் எப்படியோ ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருத்தல், தொழிலில் நஷ்டம், வருவாய் குறைவு, மேலதிகாரியினுடைய துன்பம், ஏதோ எப்படியோ ஒரு கர்ம வினை வெளியில வந்துகிட்டே இருக்கு. இந்த கர்ம வினையை சாமிஜி விதியை மதியால் வெல்லலாம் டிக்ளேர் பண்றாங்க. துரியத்துல சங்கல்பம் வைங்கன்றார். உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், இந்த சங்கல்பம் நம்ம வைக்கிறோம். இந்த சங்கல்பத்துக்கு உரிய பலன் நமக்கு கிடைக்குதா? உடல் நலம்னாலே நம்ம உடற்பயிற்சி ஒழுங்கா செய்யணும். செய்ய முடியாம கர்மா வந்து தடை பண்ணும். அப்ப நம்ம சங்கல்பம் சரியா வைக்கலையா, இல்ல வைக்கிறது பதியலையா? அப்ப நாம வைக்கிற சங்கல்பம் பதியணும், பிரபஞ்சத்துல பதியணும், துரியத்துல பதியணும், வான்காந்தத்துல பதியணும். பதிய வச்சோமா? பதிய வைத்திருந்தால் எனக்கு உடல் துன்பம் புதுசாக வரக்கூடாது. நிறைவான செல்வம் எனக்கு வேணும். எதுக்கு பண கஷ்டம் வரணும்? அப்ப சங்கல்பம் வைக்க தெரியல, சரியா தவம் பண்ணல, இல்ல நல்லா தவம் செய்தும் சங்கல்பம் வைக்க எனக்கு தெரியல, இயற்கையில கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ண தெரியல. இப்போ நம்ம கிட்ட பத்திரம் இருக்குங்க, நம்ம ஒரு வீடு வாங்குறோங்க, இடம் வாங்குறோம். நான் இடம் வாங்கிட்டேன்னு சொல்லி அட்வான்ஸை மட்டும் நீங்க கொடுத்துட்டு எழுதி வாங்காம இருந்தா அது உங்க பேர்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? சட்டத்துல உங்க பேர்ல ரெக்கார்டே இல்லை. யார் பேர்ல இருக்கோ அங்கதான் இருக்குது. நீங்க கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெக்கார்ட் பண்ணி, ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு வாரம் கழிச்சுதான் உங்க பத்திரம் உங்க கைக்கு வரும். செக் பண்ணுவாரு எல்லாம் கரெக்டா இருக்கா, மூல பத்திரம் எல்லாம் செக் பண்ணி சீல் போட்டு கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவார். அதுதான் டிக்ளரேஷன். கிரீன் இங்க்ல சைன் பண்ணி அந்த பத்திரம் உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு நீங்க போய் வாங்கிக்கிறீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ். வாங்கிட்டு வந்து லாக்கர்ல பத்திரமா வச்சுக்கிறீங்க. அப்பதான் அது உங்க பத்திரம், உங்க பூமி, உங்க வீடு, உங்க விவசாய நிலம். ரிஜிஸ்டர் பண்ணாத வரைக்கும் எப்ப வேணாலும் அது வாங்கினவங்க கைக்கு திரும்பி போயிடும், கொடுத்தவங்க கைக்கு. உண்மையா இல்லையா? இதுதானே வாழ்க்கை சட்டம். இயற்கை என்ன சொல்லுது? உன் பேர்ல ஒரு டாக்குமெண்ட் இருந்தாதான் உனக்கு அது உரியது என்பது சட்டம் ஒத்துக்கொள்ளும். இல்லைன்னா நீங்க என்னதான் போராடினாலும், நான் கொடுத்துட்டேங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, எனக்கு இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலங்க, ஆனா அது என் இடம் தாங்க. இல்லப்பா, பேப்பர்ல உன் பேரே இல்லையேப்பா, பட்டால உன் பேர் இல்லையே, நீ எங்கேயோ போய் ஏமாந்துட்டியே. அப்ப நம்ம பணம் கொடுத்தும் ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நம்மளுடைய உரிமையை நிலைநாட்ட முடியாது. அதேதான் இங்க துரியத்துல நடக்கும். ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடுவீங்க, 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, தவம் எல்லாம் பண்ணிட்டீங்க. தவம்ங்கிறது அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. நீங்க நான் தவம் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் நடந்துரும், எங்க நடக்கும்? இங்க நடக்கும். நீங்க அட்வான்ஸும் கொடுத்துருக்கீங்க, இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையே, இன்னும் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் பண்ணலையே, உங்க பத்திரத்தை இன்னும் செக் பண்ணலையே. நீ கரெக்டான ஆள் கிட்ட தான் வாங்கினியான்னு ஒன்னும் செக் பண்ணல. நீங்க கரெக்டா தான் தவம் பண்றீங்களான்னு செக் பண்ணணும், இரையாற்றல் செக் பண்ணும். நீ பண்ண தவம் துரியம் கரெக்டா, மன அலைச்சூழலை குறைச்சியா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். மூலப்பத்திரம் அதுதான். ஒரு நீதிபதிக்கு மூலப்பத்திரம் எப்படியோ, வில்லங்கம் 20 வருஷம் 40 வருஷம் பார்ப்பாங்க, என்ன வில்லங்கம் இருக்கா. அப்ப உன்னுடைய துரிய செல்கள் சஞ்சிதாவை வச்சிருக்கீங்க, உள்ள வச்சிருக்கோம், வில்லங்கம் வச்சிருக்கோம். கொஞ்சமாவது தொடர்ச்சியா, கொஞ்சமாவது அதை பியூரிஃபை பண்ணியா, பண்ணாதான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். தவம்ங்கிறது நீங்க பண்ணீங்கன்றதே ரெக்கார்ட் ஆகும். அப்பதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஒவ்வொரு இடத்துலயும் ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்றாருங்க, சைன் பண்றாரு.
அதே மாதிரி பரவாயில்ல, ஏதோ வில்லங்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் சஞ்சிதாவை. எப்படி கொடுத்தோம்? சஞ்சிதாவை எப்படி குறைச்சோம்? தற்சோதனை செய்து குறைச்சோம். பரவாயில்ல, அப்ப ஏதோ தவம் நடந்திருக்கு, மன அலைச்சல் குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஓகே, டிக் பண்றாங்க. செகண்ட் ரெக்கார்ட், அந்த பத்திரத்துல என்னப்பா எழுதியிருக்க? இந்த இடம், இந்த மனை, இந்த வடப்பக்கம் இது, தெற்கு பக்கம் அந்த இடம், முன்னாடி பக்கம் ரோடு, இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் உள்ள மனை. இப்ப சங்கல்பம். உனக்கு என்ன வேணும்? பையனுக்கு திருமணம் நடக்கணுமா? சரி, ஓகே. ஏதோ நீ வில்லங்கத்துல கொஞ்சம் குறைச்சு தற்சோதனை செய்து பத்திரமும் கரெக்டா 1 லட்சம் ரூபாய்க்கு பத்திரம் வாங்கணும்னா கரெக்டா நீ பத்திரம் வாங்கியிருக்க. 1 லட்சம் ரூபாய் பத்திரம்ங்கிறது நம்ம செய்யற துரியம். வில்லங்கம் பாக்குறதுங்க நம்ம செய்யற தற்சோதனை. 23 மணி நேரம் நாம் செய்யற தற்சோதனை, நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ளுதல், அதுதான் வில்லங்கத்தை கழிக்கிறது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க பத்திரம் வாங்குறது துரிய தவம் செய்யறது. இது ரெண்டும் இணையணும். வில்லங்கம் கிளியரா இருக்கணும், ஒழுங்கா பத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க எழுதுவீங்க. எழுதுறது சங்கல்பம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது 3ஐயும் மறக்க கூடாது. வில்லங்க பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் தற்சோதனை பண்ணி கழிக்கிறீங்க, அடுத்து துரியதவம் செய்றீங்க, புதுசா பத்திரம் வாங்குறீங்க, துரியதவம் செஞ்சு முடிச்ச உடனே சங்கல்பம். இந்த பிளாட் என்னது நீங்க பத்திரத்துல எழுதுற மாதிரி இந்த சங்கல்பம் எனக்கு நிறைவேறணும். இது 3ஐயும் முடிச்சிடுறீங்க. உங்க வேலை முடிஞ்சிருச்சா? அந்த பத்திரம் எங்க போகுது? ரிஜிஸ்டார் கையில போகுது. ரிஜிஸ்டார் என்ன பண்றாரு? படிச்சு பாக்குறாரு. அப்ப நீங்க 3ஐயும் ஒழுங்கா செஞ்சிடுறீங்க. வில்லங்கம் சரியா பண்றீங்க, தற்சோதனை, புது பத்திர பேப்பர் வாங்குறீங்க, துரியதவம் பண்றீங்க, அதுக்குள்ள எழுதுறீங்க, சங்கல்பம் பண்றீங்க. 3ஐயும் செஞ்சு எங்க ரெக்கார்ட் கொடுக்குறீங்க? நமக்கு எதுங்க? வான்காந்தத்துல ஒப்படைச்சிடுறீங்க, இயற்கை கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. சப் ரிஜிஸ்டார் இயற்கை தான். ஒப்படைச்சிட்டு கம்முன்னு உட்கார்ந்துடுறீங்க. உங்க வேலை முடிஞ்சு போச்சு. நல்லபடி சைன் பண்ணி வரணுமே. சைன் பண்ணி வந்துருச்சா? வரணும். சப் ரிஜிஸ்டார் சும்மா இருப்பாரா? லஞ்சம் கேட்பாருங்க. எப்படி கேட்பாருங்க? அப்ப என்ன பண்ணணுங்க? இயற்கையை மதித்து ஒழுகுதல், தொண்டு செய்தல், அதுதான் லஞ்சம். 2 ஒழுக்க பண்பாடை கடைபிடித்தல். நல்லா பாத்துக்கங்க. தற்சோதனை வேறு, 2 ஒழுக்க பண்பாடு வேறு. தற்சோதனை நீங்க வில்லத்தை கழிக்கிறீங்க, 2 ஒழுக்க பண்பாடு லஞ்சம் கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, இயற்கைக்கு கொடுக்குறீங்க. அப்பா நான் தொண்டு செய்யறேன், என்னால முடிந்தது துன்பப்படுவோருக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறத நீங்க ரிஜிஸ்டாருக்கு கொடுத்தீங்கன்னா உடனடியாக கிரீன் சைன் கிராண்டட். இந்த கிரீன் சைன் கிராண்ட் ஆகணும்னா 2 ஒழுக்க பண்பாடை தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காமல் துன்பம் கொடுப்பவர்களுக்கு உதவி செய்தால், உதவி இஸ் ஈக்குவல் டு கிரீன் சைன். உதவி செய்யாம உடலாலோ அறிவாலோ மனதாலோ பணத்தாலோ ஈகை குணத்தாலோ அங்கே உதவி செய்யாமல் உங்கள் ஃபைல் ரிஜிஸ்டார் கிட்ட சைன் ஆகாது. கிடப்புல போட்டுருவாங்க, தூக்கி போட. அவன் லஞ்சமே கொடுக்கலப்பா, தூக்கி போடுப்பா, பாட்டுக்க வரட்டும் அலையட்டும், 1 வருஷம் அலையட்டும், நடையா நடக்கட்டும், தூக்கி வை. அவ்வளவு திமிரு பிடிச்சவன் அவன். கேட்பாங்க. அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போறான், கவனிக்காம போறான். இறைநிலையும் அதான் சொல்லும், நீ பாட்டுக்கு தற்சோதனை பண்ண, தவம் பண்ண,
சங்கல்பம் வச்சுட்டு நீ பாட்டு திரியிற, நடக்கணும் நடக்கணும்னு கொடுத்துருவனா உனக்கு? கொடுப்பா, சமுதாயத்துக்கு கொடு, உதவி பண்ணு, ஏதோ ஒண்ணு போட்டு வா, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வா. ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடு, இல்ல ஒரு நல்ல விஷயத்த சொல்லு, இல்ல உங்ககிட்ட இருக்கிற 100ல ஒரு பாகத்தை கொடு. 100 ரூபாய்க்கு 1 ரூபாயை கொடுத்துட்டு வா. சம்பாதிச்சதுல இன்னைக்கு 10,000, ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு வா, நான் சைன் பண்றேன் அப்படின்னு. இதெல்லாம் எதுவுமே செய்யாம நம்ம எப்படி ஒரு சங்கல்பம் நிறைவேற்ற முடியும்? நினைச்சு பாருங்க. அப்பொழுது நமக்கு தேவை வில்லங்கத்தை கழிக்கல, புது ரெக்கார்டு டாக்குமெண்ட் பத்திர பேப்பர் வாங்கல, சரியான பத்திர பேப்பர் வாங்கணும். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பத்திர பேப்பர்னா 99,999க்கு வாங்கினாலும் அந்த பத்திரம் செல்லாது. 1 லட்சத்துக்கு மேல ஒரு 5 10 இருந்தா கூட பரவாயில்ல. அப்ப தவம் கரெக்டா நுணுகி செய்யணும். ஒரு பாயிண்ட் அங்க கம்மியானாலும் சங்கல்பம் பலிக்காது. நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் தவம்? நான் மன்றத்துக்கு 40 வருஷம் ஆச்சுங்க, 35 வருஷம் ஆச்சுங்க. நத்திங் டூயிங். நீ போன ஜென்மத்தில இருந்தே பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. இறைநிலை ரிஜெக்டட். தூக்கி போட்டுரும் நம்ம பத்திரத்தை. போயிட்டு வாப்பா சாமி, உன் பத்திரம் டேமேஜ் ஆயிடுச்சு, நீ போயிட்டு திரும்பி புதுசாவா. ஏதோ ஒரு படத்துல பரோட்டா சாப்பிடுவாங்களே, கோடு போடுவாங்க, அவர் அழுவார், ஐயோ வேணாம் நீ கணக்கு தப்பா சொல்ற, திரும்பி அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு போடுன்னு ஒருத்தர். அது மாதிரி மீண்டும் பிறப்பு. அப்ப ஒழுங்கா வில்லங்கத்தை கழிச்சு சரியான டாக்குமெண்ட்டை வாங்கி அழகா என்னுடைய பெயரை நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ 4 மால் என்னை சுற்றி என்ன இருக்கணுமோ அதை நிர்ணயம் பண்ணி என்னுடைய உண்மை தன்மையை லஞ்சமாக கொடுத்து இயற்கை கிட்ட கொடுத்து இயற்கை சட்டத்தை மதித்து நான் கொண்டு போய் ரிஜிஸ்டார் கிட்ட கொடுக்குறப்போ எனக்கு வீரம் வருமா வேணாமா? வருமா வராதா? நான் உண்மையா இருக்கேன்ப்பா, இந்தா கொடுத்துட்டேன் கையில, நீ சைன் பண்ணியே ஆகணும். நீ பண்ணலன்னு வச்சுக்க, நீங்க மிரட்டலாமே. இல்லங்க ஓகே, டாக்குமெண்ட் ஓகே, பத்திர பேப்பர் கிளியரா இருக்கு, நான் வாங்குகிற ஒரு பொருளும் கரெக்டா இருக்கு, நான் தேவையானது என்னுடைய இதை இயற்கை சட்ட விதியை மீறாம நான் இயற்கை சட்டத்துக்கு என்ன லஞ்சம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் வரேன், நீ சைன் பண்ணுப்பா, பண்ணலன்னா பாத்துக்க உன்னை, நீ பண்ணியே ஆகணும், நான் நிக்கிறேன் உன் முன்னாடியே நிற்பேன், நீ பண்ணாம சாப்பிட முடியாது, நீ இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு வீட்டுக்கும் போக முடியாது, நான் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவேன். ஃபைட் பண்ணுங்க இறைவன் கிட்ட. இப்பதான் குரு வருவார். எப்பா கரெக்டா தானப்பா கொடுத்துருக்குறான், நீ என்னப்பா சைன் பண்ணாம திமுறா உட்காந்துட்டு இருக்க, பண்ணுப்பா சைன் பண்ணுப்பா, நீ போய் ஜெயில உட்காந்துராத, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணானா போச்சு, இறைவன் கிட்ட போனான்னு பாத்துக்க போச்சு, ஒழுங்கா வான்காந்தம் நீ எனக்கு செஞ்சு ஆகணும், நான் சுத்தவெளி கிட்ட போயிருவேன், வான்காந்தம் மூவிங், சுத்தவெளி அன்மூவிங், சுத்தவெளி கிட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், ஒழுங்கா சைன் பண்ணி அந்த இயக்கத்தை எனக்கு கொடுத்துட்டு நீ ரெஸ்ட்ல போ. இது செய்யணுமா வேணாமா? அவ்வளவு தில்லு நமக்கு இல்லையா? தெய்வத்திற்கு கருணை என்பது ஏது? தெய்வ நிலை அறிந்தோருக்கே கருணை உண்டு. தெய்வ நிலை சுக துக்கம் கடந்தது அன்றோ, தெய்வ நிலை அறிவறிந்தோர் உணர்ந்ததாகும். செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல செயல்களை செய்தால் விளைவு சிவக்கருணை ஜீவனில் துளிர்க்கும். செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல செயல்களை செய்தால் விளைவு சிவக்கருணை
ஜீவனில் துளிர்க்கும். இதுவே சிவ செய்கையாகும். இதுவே சிவ பூஜையாகும். சாமி கவியில எழுதியிருக்காங்க. நம்ம சொன்ன சப்ஜெக்டும் இதுவும் கரெக்டா வருதா? எது சிவ பூஜைங்கிறாரு? நல்ல செயல்களை செய்தால் விளைவு சிவ கருணை கொடுத்தே ஆகணும். கருணை ஜீவனில் துளிர்க்கும். இதுவே சிவ செய்கை. இதுவே சிவ பூஜையாகும். தெய்வத்திற்கு கருணை என்பது ஏது? கண்ணுக்கு புலப்படாத மற்றொரு நிரந்தர இயற்கையே தெய்வமாகும். இதுவே மறைபொருள். கட பிளஸ் உள். கடவுள் என்ற வார்த்தை ஒரு குறிப்பு சொல். முன்னொரு காலத்தில் முதல் மனிதன் கொடுத்த ஒரு கடவுச்சொல், குறிப்பு சொல், ஒரு பாஸ்வேர்ட். இறைவனை உணர்வதற்கான ஒரு பாஸ்வேர்ட் கட பிளஸ் உள். அது பின்பு பழக்கத்தில் கடவுளாக மாறிவிட்டது. 2 எழுத்து, 2 சொல், கட பிளஸ் உள். பின்பு பழக்கத்தால் ஒரே சொல்லாக மாறி கடவுள் என்ற ஒன்று இருப்பதாக பாவனை செய்து மனிதன் வாழ பழகிவிட்டான். இது சாமிஜி சொன்னது. ஒரு குறிப்பு சொல். இந்த வாழ்க்கை வாழாம எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. செய்தாலும் பலிக்காது. ஒரு ஆத்மா உடலோடு இருந்தாலும் உடலற்று இருந்தாலும் அதனுடன் இருப்பது பாவங்களும் புண்ணியங்களும். எனவே ஆத்மா நித்திய சந்தோஷமாக நித்திய நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் புண்ணியம் 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 புண்ணியம். சதா சர்வகாலமும் மனிதன் புண்ணியத்தை தேடித்தான் ஆக வேண்டும். விலங்கு பாவ புண்ணியம் இரண்டையும் சேர்க்க இயலாது. ஆனால் மனிதன் நினைத்தால் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம். இந்த சுதந்திரம் மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்த சுதந்திரத்தை மனிதன் என்றுமே சரியாக பயன்படுத்தியதாக சரித்திரம் இல்லை. சரியாக பயன்படுத்தினால் இறைவன் அருள் தொலைவில் இல்லை. இது யார் சொன்னது தெரியுங்களாங்க? அகத்திய பெருமான் அகத்திய திரட்டுல சொல்லியிருக்கிறார். கொடுத்த சுதந்திரத்தை மனிதன் என்றுமே சரியாக பயன்படுத்தியது இல்லை. சரியாக பயன்படுத்தினால் இறைவன் அருள் தொலைவில் இல்லை. உன் நம்பிக்கையும் கர்மாவும் செயல் விளைவும் தான் உன் வாழ்க்கையாகிறது. இதில் கடவுளுக்கும் குருவிற்கும் எந்த பங்கும் இல்லை. உண்மையான பங்காளி மனிதன்தான். வாழ்க வளமுடன். அப்ப எண்ணத்திற்கு முக்கியத்துவம். எண்ணம் என்பது மேட்டர். சாமியுடைய டெபினிஷன் சொல்றேங்க. ஆசை என்பது எண்ணம். எண்ணம் என்பதோ மனதின் எழுச்சி நிலை. மனமோ உயிரின் பழக்க நிலை. உயிர்தான் நான், நான் தான் உயிர். அப்பொழுது நான் தான் எண்ணம். சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்குங்க எண்ணத்தை பத்தி? எண்ணம் என்பது மேட்டர். அது ஒரு பொருள். எண்ணமானது ஞாபகத்தின் விளைவு. ஞாபகமானது அனுபவத்தின் விளைவு. எண்ணம் இயங்குவது இல்லை. கவனமின்மையுடன் இருக்கும் பொழுது மனதில் எண்ணம் உதயமாகிறது. நீங்கள் எண்ணத்தை கவனித்துக் கொண்டிருந்தால் அங்கே எண்ணம் உதயமாவது தடுக்கப்படுகிறது. அதனாலதான் சாமி எண்ணம் ஆராய்தலை கொடுத்தாங்க. அப்ப எண்ணம் ஆராய்தல் என்பது என்னிடம் உள்ள எண்ணங்கள் என்ன வருகிறது என்பதை விழிப்பு நிலையுடன் கவனித்தலே எண்ணம் ஆராய்தல். இன்றைக்கு முழுவதும் நீங்க எண்ணத்தை ஆராய்ச்சி பண்றீங்க. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் துரிய தவத்துல இருந்து நீங்க இன்னைக்கு கொடுத்த துரிய நிலையிலேயே இருந்து தவத்துல இருந்து குடும்ப கடமையோட அலுவலக கடமையோட எண்ணத்தில் விழிப்பு நிலையில இருந்து என்னென்ன எண்ணம் வருதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலையில வாங்க, உங்களுக்கு இன்னொரு ரகசியம் கற்றுத்தரப்படும். இன்றைக்கு முழுவதும் எண்ணம் ஆராய்தல் தற்சோதனை பயிற்சி. துரியத்தில இருந்து தற்சோதனை செய்யுங்கள். நல்ல எண்ணம் வருதா? என்ன எண்ணம் வருது? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், சங்கல்பமே வைக்காதீங்க. நாளை காலையில வாங்க.
நீங்க நாளை காலையில நீங்க என்ன எழுதுனீங்களோ உங்க நோட்டுல அதை எடுத்துக்கிட்டு காலையில தவத்துக்கு வந்துருங்க. நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்றத நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப எண்ணம் என்பது எப்படி வருகிறது, அதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்றோம், எப்படி ரிஜிஸ்டர் பண்றோங்கிறத நாளைக்கு தவத்துல உங்களுக்கு கற்றுத்தரப்படும். இன்றைக்கு எண்ணம்னா என்னன்னு பார்த்தோம். துரியத்துல எப்படி சங்கல்பம் எங்க தவறு நடக்குதுன்னு பார்த்துட்டோம். தவறு இன்னைக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா களைய போடுறோம். அந்த தவறை நீங்க வில்லங்கத்தை கிளீன் பண்றீங்க. நாளை காலையில ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேவா? நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா மிகச் சிறப்பான முறையில துரியதவ மிக அற்புதமா புதிய நுணுக்கத்தோட எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்கம்மா. அது மட்டும் இல்லாம சங்கல்பம் எப்படி வைக்கணுங்கிற முறையும் ரொம்ப இயல்பா வாழ்க்கை நடைமுறையோட ஒப்பிட்டு அழகா விளக்குனீங்கம்மா. மனமார்ந்த நன்றியை 15 வேணும்பாளையம் அறக்கட்டளையின் சார்பா உங்களுக்கு சொல்லிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஜூம் குழும அன்பர்கள் தவ நிலைக்கு வந்து அம்மா வாழ்த்திடலாங்க. கண்களை மூடி நம்மளை நாம முதல்ல ஒரு டைம் வாழ்த்திக்கலாம். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பான முறையிலே கடந்த 1 மணி நேரமாக அம்மா அவர்கள் எண்ணத்தை பற்றியும் துரியதவ விளக்கத்தையும் சங்கல்பத்தையும் மிக அழகாக அம்மா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது ஆன்மீக அருள் சேவை வாழ்க வளமுடன். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ச்சியாக ஒரு சில அறிவிப்புகள்ங்க. இன்று மாலை 4:45 பாத்தீங்கன்னா பேராசிரியர் சாந்தி பாஸ்கர் அம்மா சென்னையிலேருந்து நம்மளுக்காக சிறப்புரையாற்ற வர்றாங்க. மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு ஈவினிங் ஸ்பீச் இருக்கு. கட்டாயம் எல்லாரும் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நாளை காலை மீண்டும் அம்மாவோட வகுப்பு தொடர்ச்சியா நடைபெறுது. எல்லாரும் அதுக்கு இணைஞ்சு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த 2 நிகழ்வுகளையும் நீங்களும் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் இணைச்சு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன். தொடர்ச்சியாக அம்மாட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாரதி கோவிந்தராஜ். பாரதி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா இன்னைக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கம்மா. நான் புரியுமே இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது. நாங்களும் எவ்வளவோ கிளாஸ் எடுத்திருக்கோம். ஆனா நீ புதுசா எங்களுக்கு நிறைய பேத்துக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கம்மா. ரொம்ப நன்றி. அப்புறங்கம்மா அந்த முண்டாசு கட்டுறது சொன்னீங்க இல்லைங்களா, அது லேடிஸ் கட்டலாங்களா? நானு என்ன சொன்னேன்னா அது எதுக்கு கட்டினாங்கன்னு சொல்றேன், நான் கட்ட சொல்லல. இல்ல கட்டலாம், எனக்கு நல்லதா இருந்துச்சுங்க. இன்னைக்கு நான் சீல நம்ம துப்புட்டா எடுத்து அப்படியே கட்டுனேனா. ஓ, கட்டிக்கிட்டீங்களா தவத்திலேயே? சரி, சூப்பர். ஜான்சி ராணி மாதிரி கட்டிக்கிட்டீங்க. ஓகே, சரி சரி சரி. அந்த சீலை நமக்கு தான் நம்மளோட கல்ச்சர்ல சீலை அட்வான்டேஜ் அப்பவே எடுத்து கட்டிட்டேன்ப்பா. நீங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில வந்து அவங்க வந்து அந்த சேலை முந்தானியே தலையில போட்டுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அது என்னன்னா துரியம் ஆக்டிவேட் ஆகிறதுக்காகத்தான். திருமணமான பெண்கள், முஸ்லிம் பெண்கள் எல்லாருமே அந்தந்த காலத்துல அந்தந்த மதத்துல அந்தந்த